இன்னைக்கு இருக்கிற சூழல் படி திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா எடப்பாடியும் அதை விரும்புறார், பிஜேபியும் அதை விரும்புது, திமுக அதுக்காக உழைக்குது. முதலமைச்சர் அவர்கள் வெளிநாடு முதலீடுகளை ஈர்க்கிறதுக்கு ஜெர்மனி நாடுகளுக்கு சென்றிருக்கிறாங்க. இது முதலீடு ஈர்ப்பதற்கா இல்ல இது முதலீடை போய் அங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கான விமர்சனங்கள் எழுப்புறாங்க. ஸ்டாலின் வெளிநாட்டுக்கே போகல, முதலீட்டுக்கு பேச்சே இல்லை, அவர் ஊழலே செய்யவில்லை, அல்லது இந்த ஆட்சியில் லஞ்ச லாபமே இல்லை சொல்ல முடியுமா? எடப்பாடி ஆட்சியோட இந்த ஆட்சியில் லஞ்சம் அதிகம். ஊழல் செஞ்சா லஞ்சம் வாங்கினா தப்பு தான். வெளிநாட்டுல போய் பண்ணாதான் அதை கேள்வி கேட்போம், இங்க இருந்தா கண்டுக்க மாட்டேன். எடப்பாடி இவ்வளவு நாளா என்ன பண்ணாரு? அப்படி எடப்பாடி ஊழல் பண்ணாருன்னு சொன்ன ஸ்டாலின் அந்த எடப்பாடி என்ன பண்ணாரு? உங்களுக்கு பிடித்தமான முதலமைச்சர் வேட்பாளர் யார்? ஸ்டாலினுக்கு 40, எடப்பாடிக்கு 17, ஏதோ ஒன்று ஆக ஸ்டாலின் மேல இருக்கிறார். இப்படி எல்லாம் போடுறீங்களே, இந்த 4 பேரோட நிறுத்துவாங்க தெரியுமா? இந்த 4 பேர்னு நிறுத்துற அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்தது யார்? மெயின் பிளேயர் ஆஃப் அந்த மெயின் யார் சார் முடிவு பண்றீங்க? ஏசி ரூம்ல உட்காந்துட்டு கோட் ஷூட்லாம் போட்டுவீங்களா? நான் பச்சையா தான் கேட்கிறேன். யார் முடிவு பண்றா? முதுகில் குத்தி விட்டான்னு சொல்லிட்டு இனிமேல் பிரேமலதா அண்ணாதிமுக பக்கம் போக மாட்டான்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா அரசியல்ல யாருக்குமே வெக்கம் கிடையாது. அதுக்கு பிரேமலதா விதிவிலக்கு கிடையாது, விஜயும் விதிவிலக்கு கிடையாது, எவர் ஒரு விதிவிலக்கு கிடையாது. ஸோ பிரேமலதா அப்படி சொல்லி விட்டார், முதுகில் குத்தி விட்டார்னா இனிமேல் அந்த அதிமுகவோடு கூட்டணி என்கிற பேச்சுக்கு இடமில்லைன்னு சேர்த்து சொன்னாதான் அந்த அரசியல்ல கொஞ்சம் நேர்மை இருக்குன்னு அர்த்தம்.